குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ விட்டாய்கான் எத்தனை ஏனும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். அதாவது பிராட்டி, பிராட்டி என்றால் தாயார் ஜெகன்மாதா, அவளை முன்னிட்டுதான் நாம் பகவானை அடைய முடியும் என்னும் கருத்து ஆண்டாளுக்கு நன்றாக தெரியும். அவளுக்கு தெரிந்திருந்தாலும் நம் போன்ற அஞ்ஞானிகளுக்கு சொல்ல வேண்டாமா? அதாவது 18, 19, 20 3 பாசுரங்களால் பிராட்டி ஜெகன்மாதா மகாலட்சுமியின் வைபவத்தை சொல்லுகின்றார். 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு, பிராட்டியை முன்னிட்டுதான் நாம் பகவானை அடைய முடியும். ஆனா நாம் பகவானை அடையும் போது அவன் தனியாக இல்லை, பிராட்டியோடு இருக்கின்றான். புரியலையே? ஒரு வஸ்துவை கொண்டு இன்னொரு வஸ்துவை அடையலாம், ஆனா இந்த வஸ்துவை கொண்டு இந்த வஸ்துவோடு கூடிய பகவானை அடைய வேண்டும். பிராட்டியை முன்னிட்டு பிராட்டியோடு கூடிய பகவானை அடைய வேண்டும். ரொம்ப அழகு. அதாவது நம் தாய் தந்தை, அன்னை பிதா அப்படின்னு தானே நம்ம தமிழ் மறையில சொல்றோம். அதனால தாயும் தந்தையும் இருவரும் நமக்கு முக்கியம். அப்பேற்பட்ட விஷயத்தை தான் இந்த பாசுரங்கள் மூலம் ஆண்டாள் ரொம்ப தெளிவா சொல்றான். இந்த பாசுரத்தின் அமைப்பே ரொம்ப அழகு. இப்போ ஆண்டாள் தோழிகளோடு, ஆய்ச்சி பெண்களோடு கண்ணனின் வீட்டுக்கு செல்லுகின்றாள். அப்போ போகும்போது ஜன்னல் வழியா பாக்குறா போல இருக்கு. ஏன்னா பார்த்தா மாதிரிதான் வர்ணிக்கிறா. குத்து விளக்கெரிய, குத்து விளக்கு நன்னா எரிஞ்சுட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், அப்படியே இருட்டா இருக்கு, ஆனா அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. அழகான குத்து விளக்கு 5 முகத்தோடு கூடி இருக்கு, ஜாஜ்வல்யமா எரிஞ்சுட்டு இருக்கு. குத்து விளக்கெரிய, அந்த விளக்கின் வெளிச்சத்தால் பக்கத்துல இருக்கிறது என்னன்னு தெரியுது. யானை தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு அழகான மெத்தை. குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேல், அதுக்கு மேல மெத்தென்ற பஞ்சசயனம். இதெல்லாம் கொடுத்தா நம்மளே தூங்கிடுவோம். கஷ்டப்பட்டு எழுந்திருந்து கேட்கிறோம், அதுவே இவ்வளவு சொல்லிட்டா தூங்கிடுவோம். அப்படி தூங்கிட்டு இருக்காளாம். நப்பின்னை கொங்கை மேல், அதுக்கு மேல நப்பின்னை அவ மார்பகத்தின் மீது வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். எப்படி படுத்துட்டு இருக்கார் பெருமாள் பாருங்க. அவர் சாதாரணமா படுத்துக்கல. நப்பின்னை அந்த கொட்டுக்கால் கட்டில் மேல் இருக்கக்கூடிய பஞ்சசயனத்துக்கு மேல அவ படுத்துட்டு இருக்கா, அவ கொங்கை மேல இவர் படுத்துட்டு இருக்கார். அப்படின்னா நப்பின்னைக்கும் பெருமாளுக்கும் அப்படி ஒரு தாம்பத்தியம். இந்த தாம்பத்தியத்தை முன்னிட்டுதான் நம் போன்ற ஜீவாத்மாக்களுக்கு உஜ்ஜீவனம். தமிழகத்தில் சென்னப்பட்டினத்துக்கு பக்கத்திலேயே தானே காஞ்சிபுரத்துல இருக்கு. யாரு? பெருமாள் இருக்கார். தேவாதிராஜன் வரதராஜ பெருமாள் இருக்கார். பிராட்டிக்கு பெருந்தேவின்னு பேர், மகாதேவின்னு பேர். அப்பேற்பட்ட பிராட்டியை பத்தி வேதாந்த தேசிகன் என்னும் வைணவ ஆச்சாரியன் ஒரு விஷயம் சாதிக்கிறார். அனிபிருத பரிரம்பை ராகிதாம் இந்திராயாக கனகவலய முத்ரா கண்டதேசே ததானஹ பணிபதி சயனீயா உத்திதஸ்துவம் பிரபாதே வரத சததமந்தர் மானசம் சந்நிதேயாக. காலை விஸ்வரூப தரிசனத்துக்கு உன் சந்நிதிக்கு வந்தோம் வரதா. வரதா, உன் சந்நிதிக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. இந்த விஸ்வரூப தரிசனம் சமயத்துலதான் உன்கிட்ட ஒரு வஸ்துவை கேட்டு பெறலாம். பெருமாள் கேட்டார், எப்படி நீ இப்போது பெறலாம்? ஏனெனில் மற்ற சமயங்களில் நீ வீரிய சௌரிய தேஜஸ் பராக்கிரமத்தோடு சேவை சாதிக்கின்றாய். ஆனா காலை வேளையில்தான் உன் கண்டத்தில், உன் கழுத்தில் வளையல் ரேகைகள் தெரிகின்றன. வளையல் ரேகைகள் எப்படி தெரியும்? ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் ராத்திரி பெருந்தேவி தாயாருடைய கையில தன் தலையை வச்சுன்னு படுத்துக்கிறாராம். பெருந்தேவி தாயார் கையில நிறைய வளையல்களாம். வளையல் ரேகையில இவர் கையில கழுத்துல பதிஞ்சிருதான். இதோட சேவை சாதிச்சாதான் நமக்கு சொல்லுவோம், என்கிட்ட உன் பராக்கிரமத்தை எல்லாம் காமிக்கிறிய வரதா, பெருந்தேவி தாயார் கழுத்து கையில தானே நீ போய் படுத்துக்கிற, வரத்த குடு அப்படின்னு சொல்லுவோம். அனிபிருத பரிரம்பை ராகிதாம் இந்திராயாக அப்படிங்கிற. இதே இடத்துல ஆண்டாள் சொல்றா, வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய். எங்க வைச்சார்? நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய். அந்த நப்பின்னை பிராட்டிய பார்த்து சொல்றா, மைத்தடங் கண்ணினாய், அழகான கண்களோடு கூடியவளே, நாங்கள்லாம் மையிட்டு எழுதோம்னுட்டோம், ஆனா நீ மைய நன்னா தீட்டின்னு இருக்க. அதனால வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை இத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏனும் பிரிவாற்ற இல்லாயால் இது தத்துவம் என்று போறோம். அவனை வெள்ள அனுப்பி, இது நியாயமே கிடையாது, நீ மட்டும் அனுபவிக்கிறதுன்னு சொல்றான். இந்த பாசுரத்தின் கருத்தை மனதில் கொண்டவர் தான் கூரத்தாழ்வான் என்னும் வைணவ ஆச்சாரியனின் திருக்குமாரர் பராசர பட்டர். கோஷ்டியூர், திருக்கோஷ்டியூரில் எழுந்தருள் இருக்கும் போது அந்த சுவாமி சம்ஸ்கிருதத்தில் இதே பாசுரத்தை மனதில் கொண்டு ஒரு ஸ்லோகம் சாதிச்சார்.